காஜா பூரி செம்மையா சமைக்கிறான் பையன் மறுத்துக்கிறான் இன்னைக்கு ஒரு சட்டா எல்லாரும் வாங்க அலுப்பு போடும்ல அலுப்பு நைஸ் உப்பு கேசரி பொடி சூப்பரா சேர்த்துக்க அப்படியே மச்சான் தண்ணி கொடு மச்சான் தண்ணி கொடு நல்லா தண்ணி போட்ட தண்ணி கொடு என்ன யாருக்கு மாவு ரெண்டு சரியா இருக்கு நீ எப்படி என்ன ஏறி நான் சொல்ல கத்திட்டு போய் கடை வைக்கிறேன் எப்படி தேய்க்கணும் பாத்து பாத்து நான் அவங்க பசங்க மனம் பண்ணி அப்படியே இந்த தும்பு எல்லாம் வெட்டும் போது சுத்தமா இருக்கும் இதெல்லாம் மேஜிக் 2 3 4 நான் படிச்ச அந்த புக்ல அது ஊட்டியில் போடுறாங்க ஊட்டி வந்து தமிழ்நாட்டில் கூட தமிழ்நாடு வாய்தானே கேட்க காது மாடல் மாதிரி சிக்னல் கொடுத்தேங்க பிரியாணி கட்டணும்னா ரெட் லைட் ஸ்டாப் லைட் போட்டலாம் மச்சான் அது போட்டதுல தாளத்தை எடுத்துட்டு வேற எடுத்துட்டு போயிடலாம் இந்த பேச்சு இருக்கல கொண்டு போயிடலாம் எடுத்துட்டு அப்படியே இப்படி அட செக்கில ஆட்னா சுத்தமான நல்லெண்ணெய் கப்பல் மாதிரி கிடக்கு தம்பி போட தைரியமா இருக்காதியா பச்சை தண்ணி சர்க்கரை இருந்தா மேல போய் ஊத்திட்டு போவோம் ஏன் இருக்கிற எடுத்து அப்படியே திங்க சைடுல சுத்தி சத்தியங்க பாபி
சுற்றி வைக்கிற மாதிரி தான். நல்லா நைஸாக வந்து நல்லா மூணு மூணு அடிச்சு ஏற்றுவா. தாத்தா உங்களுக்கு ஒன்றுங்க, இதுக்கு மேலே தரமாட்டோம். அதை போய் கொடுக்குறாங்க போட்டோன்னே ஒரு 4வது ரைட்டு வரும். இன்னைக்கு காஜா பூரி கடையில செஞ்சு அடுக்கி வச்சிருப்பாங்க. அதை பார்த்தோன்னே ஒன்னாச்சு சாப்பிடாம அந்த இடத்த விட்டு போகக்கூடாது அப்படின்னு தோணும். ஆனா நமக்கு அதே மாதிரி செய்ய தெரியாது. அதனால கடையில செய்யற அண்ணனே கூட்டிட்டு வச்சு இன்னைக்கு காஜா பூரி பண்ணிருக்கோம். நல்ல முருகலை வேக விட்டு அது சீனி பாவை போட்டு எடுத்து கடிச்சு சாப்பிடுறதுக்கு நல்ல கறக்கு முறக்குன்னு வேற லெவல இருக்கு. நமக்கு செஞ்சு கொடுத்த அண்ணனுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். இன்னைக்கு காஜா பூரி கறக்கு முறக்குன்னு வேற லெவல இருக்கு.